திரு ஐயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜயனுடைய இந்த பேச்சுல முந்தைய பேச்சுகளை விட வித்தியாசம் இருக்கா? அதிமுக குறித்த விமர்சனம், பாஜகவுடன் கூட்டணி என்ற அந்த இணைப்பு, இது புதிதாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா நிச்சயமா. இது வரைக்கும் சொல்லல. இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த விடயத்தை. அவர் சொன்ன அந்த விடயமும் சரிதான். என்ன சொல்ல வரேன்னா, பாஜகவால பாதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விடயத்தை இது வரைக்கும் பேசுன அந்த 4 சந்திப்புகளுக்கு பிறகு இப்பதான் அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு. இதுல ரொம்ப ஆழமா போகணும். அவர் ரொம்ப சும்மா மேம்போக்க பேசிட்டு போறாரு. அதாவது எதெல்லாம் பத்திரிகையில தெரியுதோ அதெல்லாம் மட்டும் அவருக்கு எழுதி கொடுக்கறத மட்டும் அவர் படிக்கிறாரு ஒழிய ஒரு ஆழமான ஒரு அரசியல் பார்வை அவர் வந்துட்டு வெளிப்படுத்தல. அது எப்படி இவர் சார்பா மக்களை மாத்தணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்ல அப்படின்றாரு தமிழ்நாட்டுல. ஒப்பிட்ட அளவுல இந்தியா முழுவதும் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க இவர் பேசிட்டு இருக்கிற நாமக்கல்லே தெரியும். அங்க குடிநீர் இல்லையா, சாலை வசதி இல்லையா. இவருடைய வண்டியில தானே இவர் போயிட்டு இருக்கிறாரு. திருச்சியில இருந்துட்டு அங்க போனாரு. சாலை எப்படி இருந்துச்சு? எல்லாரும் பயணம் பண்றவங்க தானே. அது நாகப்பட்டினமா இருந்தாலும் சரி, இப்ப நாமக்கல்லா இருந்தாலும் சரி, இவர் போன பாதையெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒப்பிட்ட அளவுல இந்த இந்தியால சாலை வசதி நல்லா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு. போக்குவரத்து வசதியில சிறப்பா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் குடிநீர் வசதி எல்லாம் நல்லா இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் மேல்நிலை நீர்த்தொட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேல்நிலை நீர்த்தொட்டிகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாரா தெரியும். ஏன்னா விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது. எனவே அவர் பேசி விடுறாரு. அடிச்சு விடுறதா முதலமைச்சர் சொல்றாரு. இவர் செய்யறாரு, அதை அடிச்சு விடுறாரு. அதுதான் முக்கியம். வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்றது ஒரு சரியான குற்றச்சாட்டு. எல்லா வாக்குறுதிகளையும் எந்த அரசு நிறைவேற்றியதில்லை. ஆனா நிறைவேற்றின வாக்குறுதிகள் எல்லாம் மக்கள் உணர்ந்திருக்கிறாங்கல்ல. அவங்க என்ன உணர்ந்திருக்கிறாங்க, என்ன கொடுத்தாங்க, என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா விஜய்க்கான பதில் மக்களிடமே வரும். இவர் சொல்லிருந்ததெல்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டு மக்கள் அப்படிதான் அப்படி நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்க அதை அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது இல்ல. இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இது பாதுகாப்பற்ற மண் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. உண்மை அதுதானா அப்படின்றது பெண்களுக்கு தெரியும் இல்லையா? சில நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு வசனம் தானே தவிர உண்மையினுடைய பிரதிபலிப்பு கிடையாது. அது முதல்ல அவர் உணரணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதோட இல்ல, எப்படி எல்லாம் இந்த தமிழ்நாட்டை வஞ்சகம் பண்ணாங்க அப்படின்றத அவர் எடுத்து சொல்லணும். அவரு அப்பதான் அந்த வாக்கு இவரை நோக்கி வரும். இப்போ திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளே அப்படியே அள்ளுது, அதை உடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப பாஜக எதிர்ப்புல கூர்மை காட்டுங்க. சும்மா பாஜகவோட திமுக ரகசிய உறவு வச்சிருக்குது. எந்த இடத்துல அந்த ரகசிய உறவு இருக்குது சொல்லட்டும். இப்ப அவர் சொன்னாரு வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடு அப்படின்னாரு. என்ன அடிப்படை? அது சொல்லுங்க மக்கள் மத்தியில. எதுவுமே இல்லாத போற போக்குல நான் எதையாவது கொடுத்து போட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரை அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் எடுபட மாட்டாரு. அவ்வளவுதான். அது அவருக்கே பலன் அளிக்காது அந்த அரசியல். திரு ஐயநாதன், இதுல இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ எல்லா தலைவர்களுமே அது போன்ற எதிர் கட்சியினர் மீது விமர்சனங்களும் ஆழமாக முன்வைக்கப்படுற விமர்சனங்களாகத்தான் இருக்கா? ஏன்னா அவர்களும் ஆதாரங்கள் அல்லாத சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கத்தானே செய்யறாங்க. இப்போ விஜய் மீதான இந்த விமர்சனம் மட்டும் கூர்மையடைவது ஏன்? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லையா? இப்ப எடப்பாடி என்ன பேசுறாரு அப்படின்றது அவசியம் இல்ல. விஜய் என்ன சொல்றாரு அப்படின்றத மக்கள் கேட்பாங்க. நிச்சயமா அட்லீஸ்ட் அவருடைய ரசிகர்கள் கேட்பாங்க. மக்கள் கேட்கறாங்க இல்லையா, ஒரு ரசிகர்கள் கேட்கறாங்க. அதுக்கு இவர் சொல்லணும்ல, என்னென்ன காரணத்தினால நம்ம அதை சொல்றோம் அப்படின்ட்டு. இப்ப இவர் பேசிட்டு இருக்கிற நாமக்கல்ல குடிநீர் பிரச்சனை இருக்கா? இவர் பேசுன திருச்சியில குடிநீர் பிரச்சனை இருந்துச்சா? அரியலூர்ல குடிநீர் பிரச்சனை இருந்துச்சா? நாகை திருவாரூர்ல குடிநீர் பிரச்சனை இருந்துச்சா? அடிப்படை பிரச்சனைகள் இந்த இடங்கள்ல எது இருந்திருக்குன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லட்டும். சும்மா போகும்போது நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க அப்படின்னா நான் பேசுவேன், குற்றச்சாட்டுகள் சொல்றதுக்கு உரிமை உண்டு, ஏன்னா நான் எதிர்கட்சி அப்படி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய அரசியல் எடுபடாதுங்கிறேன். அதுதான் முக்கியம். தமிழ்நாடு ஒரு சிந்திக்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்துல நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னம்னா எல்லாத்தையும் அழுத்தம் திருத்தமா ஆதாரபூர்வமா எடுத்து சொல்லணும். அப்பதான் இப்ப ஊழல் குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் சொல்லுது. அந்த ரேஞ்சுக்கு உங்களால சொல்ல முடியலையா? விட்டுருங்க, பேசாதீங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றதுன்னா உங்களை எங்கேயுமே கொண்டு போவாது.
அது இந்த தேர்தல்ல மக்கள் பதில அதை வந்துட்டு நீங்க பார்க்கலாம். நீங்க தமிழ்நாட்டுக்கு இந்த அரசு எதுவும் செய்யல. இப்போ உள்ளபடியே குடிநீர் பஞ்சம் இருக்குது, அங்கங்க மக்கள் வந்துட்டு குடத்தை தூக்கிட்டு ரோட்ல அடையிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இல்ல இவர் சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில இருக்குதுங்களா? சொல்லுங்க. இப்ப உணவு இல்லாத நிலை இருக்கா தமிழ்நாட்டுல? கிடையாது. அப்போ இவர் பேச வேண்டிய விடயங்களுக்கெல்லாம் இன்னும் இவருக்கு எடுத்து சொல்லல. அதனால சொல்றேன், விஜய் வந்துட்டு பெரிய ஒரு அரசியல் புரிதலோடய அவர் வரல. அப்படி ஒரு அரசியல் புரிதல் வராத போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே விடயம் என்னன்னா அவருடைய ரசிகர் மன்ற செல்வாக்கு தான். அந்த செல்வாக்குக்கு உரிய ஓட்டுகளே அவர் தருவாரு. இதை தாண்டி அவர்கிட்ட மக்கள்கிட்ட ரீச் ஆவாரா அப்படின்னா நிச்சயமா ரீச் ஆக மாட்டார். அவரால் முடியாது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஸ்பீச் அவரது இல்லை, அப்படியாப்பட்ட குற்றச்சாட்டு அவருடைய செயல். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.